ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் பெனாசிர் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா செந்தோசா ஐலண்ட் போகிறோம். இந்த ஐலண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி ஐலண்ட். இது வந்து சிங்கப்பூரோட சேர்ந்தது தான். இந்த ஐலண்டில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஸ்டுடியோ, கேபிள் கார், வேக்ஸ் மியூசியம், அப்புறம் ஸ்கை ரைட், சி அக்வாரியம், பீச், ரெசார்ட் எல்லாமே வந்து இந்த ஐலண்டில் இருக்குது. இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஸ்டுடியோ போகிறோம். இதோட ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா 10 to 5 தான். ஓகேவா? இந்த டிக்கெட் பார்த்திங்கன்னா 2 விதமான டிக்கெட் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து நார்மல், இன்னொன்று வந்து எக்ஸ்ப்ரெஸ் டிக்கெட் வச்சுருக்காங்க. நார்மல் மீன்ஸ் நம்ம க்யூவில் நின்று தான் எல்லா ரைடுமே அட்டன் பண்ணணும். எக்ஸ்ப்ரெஸ் மீன்ஸ் எந்த க்யூலுமே நம்ம நிற்க வேண்டியதில்லை, டைரெக்டாக ரைட்ஸை வந்து அட்டன் பண்ணலாம். இது நார்மலோட ரேட் சொல்கிறேன். நார்மல் ரேட் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் டாலர் வந்து $76 வந்து நம்மள்ட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 5500 ஃபார் அடல்ட். அப்புறம் வந்து சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா $69 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 5000 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. நம்ம யூனிவர்சல் ஸ்டுடியோ குளோபை பார்த்துட்டு தான் நம்ம உள்ளேயே போகணும். இது தான் என்ட்ரன்ஸ். நம்ம டிக்கெட் கவுண்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரன்ஸில் பார்க்குறது பார்த்திங்கன்னா இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க்கோட சிட்டிஸ் வந்து இப்படி தான் இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாமா? நியூயார்க்கோட ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதை பார்க்கும்போது ஹாலிவுட்டோட ஃபீல் தான் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ஸ் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி இங்கே வந்து போட்டிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டு தான். ஒரு கான்செப்டில் அந்த செட்டு வந்து போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரைட், ட்ரெஷர் ஹண்ட், ஜுராசிக் பார்க் அட்வென்ச்சர், அப்புறம் வந்து மினியான் லேண்ட், அந்த மாதிரி நிறையா அங்கங்கே வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் நிறையா ஷோஸும் நடக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இங்கே நிறைய ரைடு இருக்குது. எனக்கு பிடிச்ச ரைடு பார்த்திங்கன்னா எகிப்தோட இண்டோர் ரோலர் கோஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து த லாஸ்ட் வேர்ல்டு, ஜுராசிக் பார்க்கோடது, அந்த படத்தில் பார்த்த எல்லாமே இங்கே செட்டு போட்டிருப்பாங்க. நம்ம வந்து அதில் ஒரு வாட்டர் ரைடு மாதிரி பண்ணுவோம். அந்த ரைடில் போயிட்டுருக்கும்போது போட்டில் தான் போகும். அந்த படத்தில் பார்த்த எல்லாமே இங்கே இருக்கும். நம்ம அந்த படத்தில் போய் நம்ம இருந்தால் எப்படி அந்த ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் கொண்டு வந்திருப்பாங்க. லாஸ்ட்டாக அந்த டைனோசர் நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்காண்டி 3D 4D மோஷன் பேஸ்டு ஷோஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் வேர்ல்டு லைவ் ஆக்ஷன் ஸ்டண்ட் ஷோ ஒன்று இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கடல் கொள்ளையர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் எப்படி வந்து ஃபைட் பண்ணுவாங்க, இது வந்து ரியலாக காட்டுவாங்க. ரியலாக ஸ்டண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து கடலில் உழுவுறது, கேட்ச் பண்ணுறது, அந்த போட்டை வந்து எரிக்கிறது, அதை எப்படி நம்ம வந்து காப்பாற்றுறது, அந்த மாதிரி ஹீரோ வில்லன் அந்த மாதிரி கான்செப்டில் நல்லா கொண்டு போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் த ரைடு. இந்த ரைடு பார்த்திங்கன்னா உங்களும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக மாறி சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். இதில் 3D மோஷனும் கலந்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து டாலஸ்ட் ரோலர் கோஸ்டர். அப்புறம் இது ஒரு சின்ன பசங்களோட ரைடில் தான் நான் போயிட்டுருக்கேன். இதில் அப்படியே என்னென்ன ரைடு இருக்கோ அது எல்லாமே இதில் கவர் ஆயிரும். பசங்களுக்குமே வந்து சின்ன ரோலர் கோஸ்டர் இருக்குது, அதுவுமே நம்ம போய் ட்ரை பண்ணலாம் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போய். சில ரைடு வந்து பசங்களுக்கு அளவு கிடையாது. கிட்ஸ் ரைடு வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். கிட்ஸ் ரைடில் எல்லாத்துலேயுமே அடல்ட்ஸ் போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், யூனிவர்சல் ஸ்டுடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்தது அக்வாரியம் பார்ப்போமா?
இது வந்து சிங்கப்பூரோடது ஓஷன் அக்வாரியம் அப்படின்னு சொல்லணும். அக்வாரியம் அப்படின்னா வந்து ஒரு சின்னது தான். ஓஷனேரியம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கடல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து சிங்கப்பூருடைய ஓஷனேரியம் பார்க்க போகிறோம். அக்வாரியம் மீன்ஸ் கோல்டு ஃபிஷ், கப்பீஸ், பிளான்ட்டு அந்த மாதிரி ஸ்மால் ஏரியாவில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓஷனேரியங்கிறது வந்து கடல் மாதிரி லார்ஜ் ஏரியா, சால்ட் வாட்டர், ஓஷன் அனிமல் வந்து நிறையா இருக்கும். ஷார்க்கு, ரேஸு, டால்ஃபின்ஸ், அப்புறம் சின்ன சின்ன மீன்கள் எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்க்கலாம். இதோட டிக்கெட் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 55 சிங்கப்பூர் டாலர், இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 4000, சைல்டுக்கு வந்து $43, இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 3100. இது ஒரு பெரிய அக்வாரியம். எனக்கு பிடிச்ச ஏரியா பார்த்தீங்கன்னா இது தான். இது பார்க்கும்போது ஒரு தியேட்டர் ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. எல்லாருமே இந்த இடத்துல வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் போனாங்க. நீங்களும் பாருங்கள். ரொம்ப பெருசாக இருக்குல்ல. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ரிசர்ச் சென்ட்ரு. இது வந்து அந்த மீனோட வச்சு ரிசர்ச் பண்ணுறது, அப்புறம் எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி வச்சுருக்காங்க. அப்புறம் அனிமல் கேரும் இங்கே தான் வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.